கூலி படத்தின் ரிலீஸ் அத்தனை சிறப்பாக இல்லை என இரண்டாவது நாளிலேயே தெரிந்துவிட்ட சூழலில் திடீரென ரஜினி கமல் இணைந்து நடிக்க அப்படத்தை லோகேஷ் இயக்குவார் என அதிகாரப்பூர்வமில்லாத ஒரு தகவல் பரவியது. ரசிகர்கள் மகிழ்ந்தாலும் இது கூலியின் சரிவை சமாளிப்பதற்காக லோகேஷ் தரப்பு கிளப்பிவிட்ட செய்தி என்றும் பேசினர். இது பற்றி ரஜினியோ கமலோ வாய் திறக்காத போது மீண்டும் அது பற்றிய இன்னொரு செய்தி. சமீபத்தில் நடந்த சைமா விருது விழாவிற்கு கமல் வந்திருந்த போது அப்புதிய படத்தின் தகவல் பற்றி செய்தியாளர்கள் விசாரித்துள்ளனர். பதிலுக்கு கமலும் மறுப்பின்றி அதே சமயம் உறுதியின்றியும் பேசியுள்ளார். ஒருவேளை நாங்கள் இணைந்து அப்படி ஒரு படம் தரும் பட்சத்தில் நன்றாக இருந்தால் ஆதரவு தாருங்கள், நன்றாக இல்லாவிட்டால் மறுபடி வாய்ப்பு கொடுங்கள் என்று கூறியுள்ளார். ரஜினி, கமல், லோகேஷ் மூவருமே இப்போது வெற்றி முகத்தில் இல்லாமல் ரசிகர்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக எண்ணும் வேளையில் கமலுக்கும் சந்தேகம் வந்துவிட்டது போலும். எதிர்பார்ப்பை தந்து ஏமாற்றத்தை பெற வேண்டாம் எனும் முன்னெச்சரிக்கையுடன் அதே சமயம் மூவரும் இணைந்து வெற்றியை தராவிட்டால் என்ன செய்வது எனும் சந்தேகத்திலும் அவர் பேசியது சினிமா வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது.